அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்னிலையும் அறிவிக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்க, காலை 10 மணி வரை மழைக்கு வாய்ப்புள்ள 5 மாவட்டங்கள். இதை பற்றி தான் பிரீஃபாக பார்க்க போகிறோம். குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு கனமழை மற்றும் ஆரஞ்சு அலர்ட் விடப்போகிறாங்க தான் பிரீஃபாக பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் நான் சொல்கிற தகவல் என்னட்டு உங்களுக்கு முழுமையாக சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் புறநகர பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் இந்த செய்திக்குள்ள சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நகரனுடைய ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கான வாய்ப்பும் சொல்லியிருக்காங்க. சென்னை பொறுத்த மட்டும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிழக்கு திசை காற்றினுடைய வேக மாறுபாடு காரணமாக வருகிற 14ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இந்த செய்திக்குள்ள சொல்லியிருக்காங்க. அதே பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் புறநகர பகுதியில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரனுடைய ஒரு சில பகுதிகளில் அதிகமான மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில தமிழ்நாட்டில் இன்று காலை 10 மணி வரை தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. வானிலை ஆய்வு மையம் கொடுத்த அப்டேட்டாக தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்தீங்கன்னாவே கடலூர், நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்த செய்தி குறிப்பில் சொல்லியிருக்காங்க. இது போன்ற வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.